ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா வந்து ஜீவா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜீவா, இங்கே பாரு, உனக்கு இப்போ என்ன பிடிக்குமோ என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னதும், இங்கே பாரு ஜீவா, நான் ஆசைப்பட்டது செய்வதில்லை, இப்போதைக்கு நமக்கு இந்த குழந்தை அவசியமா அப்படின்னதும் ஜீவா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன் இப்படி இல்லை நீ பேசுகிற? இல்லை ஜீவா, இப்போதைக்கு நமக்கு இந்த குழந்தை வேணாம், நம்ம கரியருக்கு இது இடைஞ்சலாக இருக்கும், அதனால குழந்தை பெற்றுக்கிறது தள்ளி போட்டுக்கலாம், இப்போ இது வேணாம் அப்படின்னது. என்ன பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னது. நீ என்னடா அன்னைக்கு நீ தானே சொன்னேன் நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு, எல்லாத்துக்கும் இடையில இந்த குழந்தை வேணான்னு, இப்போ என்னன்னா மாறி பேசுறியே அப்படின்னது. அது அப்போ சொன்னேன், இப்போ குழந்தையே இல்லாமல் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இங்கே பாரு, இப்போ நம்ம கெரியருக்காக குழந்தை வேணும்னு தள்ளி போடுறது வேற, உண்டாகின குழந்தையே இல்லாமல் பண்ணுறது வேற, அது ரொம்ப தப்பு. இன்னொரு வாட்டி இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசினீங்கன்னா நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ஜீவா அங்கிருந்து போனது. என்னடா இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னுட்டு நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கௌதம் வந்து எல்லாரும் செம்ம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து கர்ப்பமாக இருக்கிறதால உடனே நம்ம மதுமிதா வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கே. ஆமாம், என் தங்கச்சிக்கு பையன் தான் பிறப்பான் அப்படின்னது. அப்போ உங்களுக்கு பையனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு நம்ம மதுமிதா வந்து கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பையனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அபிஷேக் பிறந்ததுக்கும் நான் இப்படி தான் சந்தோஷப்பட்டேன், அதே மாதிரி தான் இப்போ என் தங்கச்சிக்கும் தம்பி பாப்பா தான் பிறக்கும் அப்படிங்கிறது. அப்படியா? அப்படின்னா உங்களுக்கு தம்பி பாப்பானா ரொம்ப பிடிக்கும், அப்போ எல்லாருக்கும் பிறந்தா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், குழந்தைங்கன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அப்படின்னு கௌதம் சொன்னதோ. ஓஹோ அப்படியா, அப்போ யாருக்கு பிறந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை அப்படின்னு மதுமிதா தனக்கு பிறக்க போறதே வச்சு பேசுறாங்க. உடனே கௌதம் வந்து ஆமா, அப்படி யாருக்கு பிறக்க போகுது அப்படின்னு கேட்டதும், உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னுட்டு உடனே மதுமிதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம கௌதம் வந்து ஃபங்க்ஷனுக்குரிய ஏற்பாடுகள் வந்து தடபுடலாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுண்டெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து இங்கே பாரு பாத்தியா, கௌதம் எவ்வளோ பணம் செலவழிச்சு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பையன் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும். ஆமாம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எல்லாமே ஆசைப்பட்ட மாதிரி நடக்குது, ஆனால் நான் நினைக்கிறதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு ரொம்ப கோபமா சவுண்டெல்லாம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கௌதம் வந்து ஓனஸ் வர போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேணுகா அவங்க வீட்டில் இருந்து எல்லாருமே வராங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மாயாவை கூப்பிட்டு என் மருமக எங்க அப்படின்னதும், ஆண்டி இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவையா அப்படின்னதும், என்னம்மா சொல்றேன், இல்லை இப்போ தேவையா, பிறகு வச்சுக்கலாமே அப்படின்னது. ஏமா இப்படி பேசுற, இது உன் அண்ணனோட ஆசைமா, அதுக்கே நாம இடைஞ்சலா இருக்கணும், இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னதும், இல்லாத அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு வராங்க. மறுபடியும் உடனே பாட்டி வந்து டென்ஷன் ஆகி, இப்போ எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க பாரு எவ்வளோ ஆசையா உன் அண்ணன் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணிட்டு இருக்கான், அவன் ஆசைக்கு நீ இடைஞ்சலா இருக்க போறியா? இங்க பாரு, சொல்ல போனா இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு உன் அண்ணன் எவ்வளோ பாடுபடுறான், ஏன் புரிச்சுக்காம பேசிட்டு இருக்கா அப்படின்னதும், மதுமிதாவாலே நம்ம மாயாவால எதுவும் பேச முடியல, போய் புடவையே கட்டிட்டு வா அப்படின்னதும் மாயா வந்து ரெடியாக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம கௌதமை தான் நம்ம மதுமிதாவை தான் காமிக்கிறாங்க. மதுமிதா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு ரேணுகா வராங்க. வாமா, என்ன விஷயம் அப்படின்னதும், அதெல்லாம் இருக்கட்டும், மாயா நல்ல நியூஸ் சொல்லிட்டா, அம்மா நீ இப்போ குட் நியூஸ் சொல்ல போறா அப்படின்னதும், அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? இங்க பாருடி, என் பொண்ணுக்கு இப்படி ஃபங்க்ஷன் வச்சுக்கணும்னே எனக்கு ஆசையா இருக்காதா, அதனால தான் கேட்குறேன், ப்ளீஸ் டி, நீயும் கூடிய சீக்கிரம் எனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லு அப்படின்னதும், இந்த பக்கம் மதுமிதா வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இதை ஸ்லோ மோஷன்ல நம்ம கௌதம் வந்து பின்னாடி நின்று கேட்டுட்டு போறாங்க. கௌதம வந்து கவனிக்காம ரேணுகா பாட்டுக்கு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கௌதம பார்த்ததும் தலையை குனிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. ஆமா, உங்க அம்மா அப்படி என்னங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு மதுமிதா சமாளிக்கிறாங்க. அப்ப நம்ம கௌதம் வந்து மதுமிதாவை பார்த்து அந்த இடத்துல வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம
மாயாவை தான் காமிக்கிறாங்க. மாயா என்ன பண்றேன்னு புரியாம அந்த இடத்துல டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாயாவோட ஃப்ரெண்ட் வந்து மாயா மனசை வந்து குழப்பறதுக்காக நேரா போன் அடிக்கிறாங்க. உடனே மாயாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இங்க பாரு, எல்லாரும் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. என்னால எதுவுமே சொல்லி தடுத்து நிறுத்தவே முடியல. என்னால என்ன பண்றேன்னு புரியல. இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்றது என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, உன்னோட எதிர்காலத்தை யோசி. உன்னோட கேரியர் உனக்கு முக்கியம் இல்லையா? நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கோ அப்படின்னுட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து மாயா மனசை வந்து கலைக்கிற மாதிரி போனை பேசிட்டு வச்சதும் உடனே மாயா வந்து முடிவெடுக்கிறாங்க. இல்ல, நாம எப்படியாச்சும் இன்னைக்கு போய் இதை இல்லாம பண்றதுதான் நம்ம கேரியருக்கு சரியாகும். அதனால எப்படியாச்சும் நம்ம வெளியில போய் ஆகணும் அப்படின்னுட்டு மாயா அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு, சரி நான் யோசிச்சு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன், நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னதும் அவங்க ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நாம நினைச்ச காரியம் நடக்க போகுது அப்படின்னுட்டு உடனே சரி கவனமா யாருக்கும் தெரியாம வா அப்படின்னுட்டு இவங்க வந்து போனை வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கிளம்புறாங்க. இந்த பக்கம் மாயா திருட்டுத்தனமா நேரா எல்லார்கிட்டயுமே வந்து மிகப்பெரிய பொய்ய சொல்லிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட்